ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் விசுவாசிகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கூட இந்த வாரத்திலே இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 391 பாடல், தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்கிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை ஓத்தரித்தே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை ஓத்தரித்தே. பாவ கசனதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவரா. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவரா. பின்னும் நேமியம் கருணை நிலைவரமுண்டு நிதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். நீ அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து பாடல் புத்தகத்திலே 447வது உள்ள பாடல், என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். பாடல் புத்தகத்திலே 447வது உள்ள பாடல். இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். உலையான சேற்றி நின்றே தூக்கியே நிறுத்தி நீரே, உலையான சேற்றி நின்றே தூக்கியே நிறுத்தி நீரே, உந்தனை நான் மறவே உந்தனை போற்றிடுவே, உந்தனை நான் மறவே உந்தனை போற்றிடுவே. இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். அலைந்தோடும் கடல் அதனை அதட்டியே அமர்த்தி நீரே, அலைந்தோடும் கடல் அதனை அதட்டியே அமர்த்தி நீரே, வார்த்தையின் வல்லமையை என்றுமே காண செய்யும், வார்த்தையின் வல்லமையை என்றுமே காண செய்யும். இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே, என் தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே, ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவேன். என் இயேசுவே
உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழிநடத்தும் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழிநடத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இருக்கிற இடங்களிலே சங்கீதம் நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 83 நம்மத்திலே வருகை தந்திருக்கிற கொத்திமங்கலம் அட்வென்ட் கிறிஸ்தவ சபையின் போதகர் பாஸ்டர் டேனியல் ஐயா அவர்கள் முன்பதாக வந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பாடு சங்கீதம் 83. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஓய்வு நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 83. ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு 1-18 முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். தேவனே மௌனமாக இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து முது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். மீதியானருக்கு செய்தது போலவும் கீகோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய்ப்போன சிசேரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்கள் எல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்ளுவோம் என்று சொல்லுகிறார்களே. என் தேவனே அவர்களை சொல்காற்றின் பொழுதுக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்கினி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தினாலே மூடும். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக என்பதே. ஆமேன். கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் இருக்கிற கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம், அவரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ வல்லவர். எல்லாம் இருக்கிற இடங்களை வாயிலை திறந்து கொஞ்ச நேரம் ஏசப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை உயர்த்துங்க. அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். அவர் கோணலானவைகளை எல்லாம் செவையாக்குகிறவர். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோணலான பாதையெல்லாம் நேராகுதே, கரடான பாதையெல்லாம் சமமாகுதே. ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து கோணலான பாதையெல்லாம் நேராகுதே, கரடான பாதையெல்லாம் சமமாகுதே. தண்ணி மேல நடந்து அக்கினிய கடந்து சகாம பிழைச்சிருப்போமே. நாங்க தண்ணி மேல நடந்து அக்கினிய கடந்து சகாம பிழைச்சிருப்போமே. நாங்க விசுவாச வித்தியாச ஆளு, எதற்கும் அஞ்சாத அசராத ஆளு. நாங்க விசுவாச வித்தியாச ஆளு, எதற்கும் அஞ்சாத அசராத ஆளு. கோணலான பாதையெல்லாம் நேராகுதே, கரடான பாதையெல்லாம் சமமாகுதே. எல்லாரும் கோணலான பாதையெல்லாம் நேராகுதே, கரடான பாதையெல்லாம் சமமாகுதே. எல்லாரும் தண்ணி மேல நடந்து அக்கினிய கடந்து
சகாம பிழைச்சிருப்போமே. தண்ணி மேல நடந்து அக்கினிய கடந்து சகாம பிழைச்சிருப்போமே. நாங்க விசுவாச வித்தியாச ஆளு, எதற்கும் அஞ்சாத அசராத ஆளு. நாங்க விசுவாச வித்தியாச ஆளு, எதற்கும் அஞ்சாத அசராத ஆளு. மவுண்ட போலதான் பிரச்சனைகள் வந்தாலும் மண்ணோடு மண்ணாக்கும் மன்னவர் என்னோடு. மவுண்ட போலதான் பிரச்சனைகள் வந்தாலும் மண்ணோடு மண்ணாக்கும் மன்னவர் என்னோடு. எரிகோ சாம்பலப்பா ஆராதிக்கும் எங்கள் முன்னே. எரிகோ சாம்பலப்பா ஆராதிக்கும் எங்கள் முன்னே. நாங்க விசுவாச வித்தியாச ஆளு, எதற்கும் அஞ்சாத அசராத ஆளு. நாங்க விசுவாச வித்தியாச ஆளு, எதற்கும் அஞ்சாத அசராத ஆளு. கோணலான பாதையெல்லாம் நேராகுதே, கரடான பாதையெல்லாம் சமமாகுதே. கோணலான பாதையெல்லாம் நேராகுதே, கரடான பாதையெல்லாம் சமமாகுதே. தண்ணி மேல நடந்து அக்கினிய கடந்து சகாம பிழைச்சிருக்கோமே. நாங்க தண்ணி மேல நடந்து அக்கினிய கடந்து சகாம பிழைச்சிருக்கோமே. நாங்க விசுவாச வித்தியாச ஆளு, எதற்கும் அஞ்சாத அசராத ஆளு. 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 அல்லேலூயா, எல்லாரும் அல்லேலூயா. நாங்க விசுவாச வித்தியாச ஆளு, எதற்கும் அஞ்சாத அசராத ஆளு. கொடலானவைகள் எல்லாம் கரடானவைகள் எல்லாம் சமமாக்குகிற நேராக்குகிற தேவன். அல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். இயேசுவே நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரட்சகரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. எல்லாரும் என்னோட சேர்ந்து நன்றி ராஜா. Hallelujah. Thank you, Lord. We praise you, Lord. We magnify you, Lord. We glorify you, Lord. We humble ourselves in your feet, Lord. Hallelujah. 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 என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என்னோட சேர்ந்து என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லாம் சொல்லுங்க. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லாம் சேர்ந்து கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன்.
நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தவித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கத்தெறிந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கத்தெறிந்த கரம் பிடித்து உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. ஏகமாய் என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஏகமாய் என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாழ்வுதான் உனக்காகத்தான் இசையா, உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் இசையா, உம் சித்தம் செய்திடத்தான். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீ, உமக்காகவே மீறி தேடுத்தீ. தாயின் கருவில் தெரிந்து கொண்டீ, உமக்காகவே மீறி தேடுத்தீ. உலகம் தோன்றும் முன்னே என்னை உம் பிள்ளையாய் கண்டீ. இந்த உலகம் தோன்றும் முன்னே என்னை ஊழியனாய் கண்டீ. ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் இசையா, உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் இசையா, உம் சித்தம் செய்திடத்தான். உம்மை அறியோ தாகத்தினான் எல்லாமே நான் குப்பை என்றேன். உம்மை அறியும் தாகத்தினால் எல்லாமே நான் குப்பை என்றேன். ஆசையாய் தொடருகின்றேன், என்னை அர்ப்பணித்து ஓடுகின்றேன். நான் ஆசையாய் தொடருகிறேன், என்னை அர்ப்பணித்து ஓடுகின்றேன். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் இசையா, உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் இசையா, உம் சித்தம்
செய்திடத்தா. அல்லேலூயா, நன்றி ராஜா. அல்லேலூயா. என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என்று வேதம் சொல்லுது தகப்பனே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கடந்து வருவீராக. உங்க நாமம் மகிமைப்படட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் இணைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அருமையான இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த தருணத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ண போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நேரத்தின் தியானத்துக்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் உங்களுக்கு படிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. மெசோபாயாலின் குமாரனாகிய பெராக்கியாவின் மகன் மெசுல்லாம் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே பானாவின் குமாரனாகிய சாதோக் பழுது பார்த்து கட்டினான். நம்ம வாசிக்கிற ஒரு முக்கியமான ஒரு சத்தியம், இஸ்ரவேலுக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருந்த, ஆசீர்வாதமாக இருந்த, அவங்களுடைய சமாதானமாக இருந்த அலங்கம் இடிக்கப்பட்டு சேதமடைந்திருந்ததையும், அது தேவனுடைய மனுஷனாகிய நெகேமியாவாலும் அவரோடு சேர்ந்த யூதர்களாலும் மறுபடியும் கட்டப்பட்டது என்பதை நாம் இந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். விசேஷமாய் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்து முதல் 32ஆம் வசனம் வரைக்கும் 150 வருஷமாய் பாழாய் கடந்த சேதமடைந்த அந்த அலங்கத்தை எப்படி கட்டினார்கள் என்றால் பழுது பார்த்து கட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு தலைப்பின் கீழ் நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் பண்ணலாம். சேதமடைந்ததை பழுதுபார், சேதமடைந்ததை பழுதுபார், ரிப்பேர் த டேமேஜ். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களிலே நாம் சேதப்பட்டிருக்கிறோம், பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அன்னைக்கு யூத ஜனங்கள் தங்களுக்கு ஒரே நம்பிக்கையாக இருந்த, பாதுகாப்பாக இருந்த, நன்மைக்கேதுவாக இருந்த, ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்த அலங்கம் சேதப்பட்டது போல இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய அலங்கம், த ஸ்பிரிச்சுவல் வால், நமக்கு டேமேஜ் ஆகியிருக்கிறது, அது சேதமடைந்திருக்கிறது என்பதை இந்த நாட்களில் நாம் உணர முடிகிறது. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கிருபையாய் தந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அதாவது ஆவிக்குரிய அலங்கம், இன்னைக்கு பல வகையில் பல சத்துருக்கள் மூலம், பல சத்துருடைய கிரிகள் மூலம் அது பாதிக்கப்பட்டிருக்கிறது, சிதைந்திருக்கிறது, இடிந்து விழுந்திருக்கிறது. இன்னைக்கு தேவன் நம்மிடத்த எதை எதிர்பார்க்கிறார் என்றால், சேதமடைந்திருக்கிறதை நாம் பழுது பார்த்து கட்டி எழுப்ப வேண்டுவது, கட்டி எழுப்ப வேண்டும் என்பது நம்முடைய கடமையாயிருக்கிறது. இந்த அலங்கம், இந்த ஆவிக்குரிய அலங்கம் என்ன என்பதை நாம் தியானம் பண்ணுவோமானால், ஒன்று, இது ரட்சிப்பின் அலங்கம் என்று வேதம் சொல்லுகிறது. வால் ஆஃப் சால்வேஷன். நீங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 26:1 நீங்கள் வாசிப்பீர் என்றால், ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையின் அலங்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏசாயா 60:18 அதே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்பது நமக்கு அலங்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அதாவது ஆண்டவர் அவருடைய சொந்த இரத்தத்தினால சம்பாதித்து தந்த ரட்சிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, பக்தியின் வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, உண்மை, நீதி, தேவனுக்கு அடுத்த காரியங்கள்லாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, சேதமடைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ரட்சிப்பின் அலங்கம், இந்த பக்தி வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை சரி செய்யப்பட வேண்டும், பழுது பார்க்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமும் ஆண்டவருடைய அங்கலாய்ப்பமாய் இருக்கிறது. அன்னைக்கு நெகோமியா ஒரு தேவ மனிதனுக்குள்ள கத்தந்த பாரத்தை தந்தது போல இன்னைக்கும் அதே ஆவியானவர் அதே பாரத்தோடு கூட நம் மத்தியிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பாதிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை, சேதமடைந்திருக்கிற வாழ்க்கை, தடம் புரண்டிருக்கிற வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பது ஆவியானுடைய ஆவலாய் இருக்கிறது. நீங்கள் உதாரணத்துக்கு தாவீதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு தாவீதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் ஆமோஸின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, அதாவது தாவீதினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம், ரட்சிப்பின் வாழ்க்கை, தேவனோடு கூட நடந்த வாழ்க்கை எல்லாம் விழுந்து போனது என்பதை அந்த பகுதி சொல்லுகிறது. அதை ஆண்டவர் மறுபடியும் பழுது பார்த்து சரி பண்ணி அதை மறுபடியும் கட்டி எழுப்பினார் என்ற அதே வேதவசனம் தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதுல சேதமடைந்திருக்கிறோம்? ஆதியில பரிசுத்தமாய் இருந்த நம்முடைய வாழ்க்கை, உண்மையாய், நீதியாய், வைராக்கியமாய் இந்த வாழ்க்கை இன்னைக்கு சேதமடைந்திருக்கிறது. ஜப வாழ்க்கை சேதமடைந்திருக்கிறது. வேத தியான வாழ்க்கை சேதமடைந்திருக்கிறது. நம்முடைய ஊழியம், அழைப்பு, தரிசனம், திட்டங்கள், ஆத்துமா பாரம் இதெல்லாம் சேதமடைந்திருக்கிறது. ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த அலங்கம், ஆவிக்குரிய அலங்கம், ரட்சிப்பின் அலங்கம் சேதமடைந்திருக்கிறதுனால இன்றைக்கு நாம் அதை பழுது பார்த்து கட்ட வேண்டிய காலகட்டத்துக்குள் இருக்கிறோம். இந்த கொரோனா காலத்திலே அநேக ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும், அநேக ஊழியங்களிலும், அநேக தேவஜனங்களுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த சேதம், உலர்ந்து போன, இடிஞ்சு போன, மங்கி போன வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அன்னைக்கு நெகோமியா எழும்பி பாரம் கொண்டு தரிசனம் கொண்டு அலங்கத்தை கட்டினது போல இன்னைக்கும் ஆவியானவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம், சேதமடைந்த அலங்கத்தை பழுது பார்த்து அவருடைய துணையோடு கட்டி எழுப்பப்பட வேண்டும். அப்ப ரட்சிப்பின் அலங்கம் பாதிக்கப்பட்டிருக்குமானால், உங்க பரிசுத்த வாழ்க்கையின் பாதிப்பு உங்களுக்குள் இருக்குமானால், உங்க பரிசுத்த ஜீவியம் பாதிக்கப்பட்டிருக்குமானால், நீங்கள் இந்த நாளிலே அதை கட்டி எழுப்பும்படி ஒப்புக்கொடுங்கள். இரண்டாவது, இந்த அலங்கம் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவருடைய பலத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஒரு தேசத்துக்கு, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு, அந்த யூத தேசத்துக்கு எது பலமாய் இருந்தது என்றால் அலங்கம். சத்துருவோ, சத்துருடைய கிரிகளோ, எதிரிகளோ, எந்த விதமான தாக்குதல்கள் ஜனங்களுக்குள் வராதபடிக்கு அந்த அலங்கம் அவர்களை பாதுகாத்தது. இன்னைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனுடைய பலம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம் இன்னைக்கு மக்கள் அதை இழந்து போயிருக்கிறதுனால, அன்னைக்கு சாமுவேலின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை ஜனங்களை விட்டு நீங்கிட்டு என்று வேதம் சொல்லுகிறபடி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பலன், தேவனுடைய அபிஷேகம் இன்னைக்கு இல்லாம போனதுனால அநேக கிறிஸ்துவ குடும்பங்களிலே பலவிதமான சேதங்கள் உண்டாயிருச்சு. குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது, சமாதான உளைச்சல்கள், எங்க பார்த்தாலும் பிரிவினைகள், எங்க பார்த்தாலும் சத்துருடைய தாக்குதல்கள், பல வகையில சத்துரு குடும்பங்களை சிதைத்து கொண்டிருக்கிறான். ஊழியங்களிலே பலவிதமான குழப்படிகள். ஏனென்றால் தேவ பலன், பாதுகாப்பாய் இருந்த பலன், தேவனுடைய வல்லமை இன்னைக்கு நம்மளை விட்டு நீங்கி போய்விட்டது. உதாரணத்துக்கு நீங்கள் நியாயாதிபதியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிப்பீர்களானால், அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன், அழைக்கப்பட்ட சிம்சோன், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்த சிம்சோன், அவன் தன்னுடைய பலத்தை இழந்தான்,
தனக்கு பாதுகாப்பாய் இருந்த தன்னுடைய பலத்தை இழந்தான், தேவ பிரசன்னத்தை இழந்தான் என்று அந்த பகுதி சொல்லுகிறது. எத்தனை எதிரிகள் வந்தாலும், சிங்கம் போல வந்தாலும் அதை முறியடித்தவன், எப்போதும் தன் வாழ்க்கையில வெற்றியை ருசி பார்த்தவன். ஆனால் தேவ பலன் அவனை விட்டு போனதுனால அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், கட்டுண்டவனாய், அவமானப்படுத்தப்பட்டவனாய், வேடிக்கை காட்டப்பட்டவனாய் இருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த பிரசன்னம், அதாவது தேவன் உங்க வாழ்க்கையில அக்கினி மதிலாய் இருந்து இன்னைக்கு தேவ பிரசன்னம் உங்களை விட்டு எடுபட்டு இருக்குமானால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. சிம்சோன் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தான், ஆண்டவர் மறுபடியும் அவனை பலப்படுத்தினார். அப்போ பலன் என்ற அலங்கம் ஒரு நாள் சேதமடையாதபடிக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு அந்த பலத்தை காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது இந்த அலங்கம் எதை குறிக்கிறது என்றால் மகிழ்ச்சி என்பதை குறிக்கிறது. மகிழ்ச்சி என்ற அலங்கம், வால் ஆஃப் ஜோய். நீங்கள் எகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால் அவர்கள் சிறுமைப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமை என்றால் என்ன? மன அழுத்தம், மன துக்கம், மன வேதனை, மன கஷ்டம். அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அந்த மகிழ்ச்சி என்ற அலங்கம் சுக்குசூரா நொறுங்கி போய்விட்டது, அதாவது முழுவதும் இடிக்கப்பட்டு விட்டது. மகிழ்ச்சியின் வாசனை அவங்களை விட்டு எடுபட்டு விட்டது. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே மகிழ்ச்சி என்ற சுவர் இல்லை. லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க, ஆயிரங்களை சம்பாதிக்கிறாங்க, சொத்து இருக்கிறது, அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சியின் சுவர் டேமேஜ் ஆகிவிட்டது. சங்கீதம் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 11:8, சங்கீதம் 51:11 வசனமும் 8ஆம் வசனத்தையும் நீங்கள் படிப்பீர்களானால் தாவீது சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, அந்த மகிழ்ச்சி என்ற சுவர் இடிக்கப்பட்டதை தாவீது உணர்ந்து கதறுகிறதை நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே நகோமி என்ற ஒரு வயதான முதிர்ந்த ஸ்திரியானவள் சொல்லுகிற ஒரு காரியம், அவள் தன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை, தன் வாழ்க்கையில் இருந்த மிகுந்த ஆசீர்வாதத்தை இழந்தவளாய், தன்னுடைய கணவன் பிள்ளைகளை இழந்தவளாய், திக்கற்றவளாய் வந்தபோது எல்லாரும் அவளை பார்த்து சொன்னாங்க, நகோமி வந்து விட்டாள், நகோமி வந்து விட்டாள் என்று சொன்ன போது அவள் சொன்னா, என்னை நகோமி என்று சொல்லாதீங்க, இப்பொழுது என்னை மாறா என்று கூப்பிடுங்கள் சொன்னார். காரணம், அவள் வாழ்க்கையில சந்தோஷம் என்ற சுவர் இடிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் இழப்புகள் வந்து விட்டது. அவள் மிகுந்த பாதிக்கப்பட்டவளாய், உடைக்கப்பட்டவளாய் வந்தாள். மகிழ்ச்சி என்ற சுவர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியம். பணம் இருக்கிறதோ, பொருள் இருக்கிறதோ, ஆஸ்தி இருக்கிறதோ அது அல்ல. குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள், சபைக்குள்ளே ஊழியர்கள், விசுவாசிகளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், ஊழியத்தில் மகிழ்ச்சி இருக்கணும். இந்த மகிழ்ச்சியின் சுவர் ஒரு நாளும் பாதிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியின் சுவர் இடிந்து விழுந்து கிடக்கிறது. இதை சரி பண்ண கர்த்தர் விரும்புகிறார். இது பழுது பார்த்து எங்க மிஸ்டேக் நடந்தது, எப்படி உடைக்கப்பட்டது என்பதை ஆராய்ந்து பார்த்து கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள் இருக்கிறோம். நகோமி வாழ்க்கையில் மறுபடியும் எப்படி மகிழ்ச்சி வந்தது என்றால், அவள் மோவாப்பு தேசத்திலிருந்து மறுபடியும் பெத்லகேம் வந்தாள். இருக்க வேண்டிய இடத்துல நகோமி இருக்காம போனதுனால தேவனுடைய வீட்டுக்கு அடையாளமாய் இருக்கிற, தேவனுடைய அப்பத்துக்கு அடையாளமாய் இருக்கிற, தேவனுடைய சத்தியத்துக்கு பிரசன்னத்துக்கு அடையாளமாய் இருக்கிற, ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாய் இருக்கிற பெத்லகேமை விட்டு போனதுனால மகிழ்ச்சி இழந்தாள். ஆனால் அதே பெத்லகேமுக்கு திரும்பி வந்தபோது அவருடைய வாழ்க்கையில இடிக்கப்பட்ட வாழ்க்கை மறுபடியும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் குதூகலமாய் மாறினது என்பதை அந்த ரூத் புஸ்தகத்தில் நம்மளால் படிக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய அலங்கம் எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய அலங்கம் எப்படி இருக்கிறது? உங்க ரட்சிப்பின் அலங்கம்,
தேவ பலன் என்ற அலங்கம், மகிழ்ச்சி என்ற அலங்கம் எப்படி இருக்கிறது? அது டேமேஜா இருக்கும். ஆனால் நெகோமியாவை போல, தாவீதை போல, சிம்சோனை போல, நகோமியை போல நம்முடைய வாழ்க்கையில எப்படி பாதிப்பு வந்ததை உணர்ந்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமானால் ஆவியான தேவன் நம்முடைய ஆவிக்குரிய அலங்கத்தை மறுபடியும் கட்டி நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, தர்மையான நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் அலங்கம், தேவனுடைய பலன் என்ற அலங்கம், தேவனுடைய மகிழ்ச்சி என்ற அலங்கம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தத்தில பாதிப்பு, அழைப்புல பாதிப்பு, பிரதிஷ்டையில பாதிப்பு, வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானத்தில சேதம். இயேசு ராஜா, எங்கள் மேல இரக்கமாய் இருந்து எங்களுடைய வாழ்க்கை என்ற அலங்கம் கட்டப்படுவதாக, மறுபடியும் அது எடுப்பிக்கப்படுவதாக. ஆவியான தேவன் எங்கள் வாழ்க்கையை சரி செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்ட சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் விடுதலையின் அபிஷேகம் கடந்து வருவதாக. ஆண்டவரே, பேசின தேவதாசரை கர்த்தர் மறைத்து கொள்ளுங்க. அநேகருக்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிறவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக. இந்த கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.